வெண்டைக்காய் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக கேரளா ஸ்டைலில் வெண்டைக்காய் மப்பாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இந்த அளவு வதங்கி வந்தோன்னே அதே பேனில் திரும்ப ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தோன்னே அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையும் போய் வெண்டைக்காயும் நல்லா வெந்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக திக்கான தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. இது அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றிட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துப்போம். இதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே இந்த வெண்டைக்காய் மப்பாஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து செக் பண்ணிங்க.